Hello friends, welcome to Narmada's Tamil Kitchen. இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா utensils cutleries எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு ஐடியா தான் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா நான் நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு நான் வேரியஸ் மெத்தட்ல வந்துட்டு எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கற ஐடியாவும் வந்துட்டு நான் சொல்லிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்ம வந்து பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது எப்படி யூட்டென்சில்ஸ் கட்லரிஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றது அப்படினு நம்ம வந்து ஸ்பேஸ் சேவிங்கா வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி காமிக்க போறேன். இப்போ வந்து சில வீட்ல மாடுலர் கிச்சன்லாம் இல்லாம இருக்கும். சோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்கெட் யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு பாஸ்கெட் யூஸ் பண்றங்காட்டி உங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்பேஸும் வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்கெட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஷாப்லயும் கிடைக்குது. நான் இது வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல வாங்கினேன். இதனோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ இதுல தான் வந்துட்டு நான் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி காமிக்க போறேன். பார்த்துட்டிங்கன்னா நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் டம்ளர் இருக்குது, சின்ன சைஸ் டம்ளர், அப்புறம் வந்து பிளேட்ஸு, அதுக்கப்புறம் சின்ன பவுலு, அப்புறம் சின்ன சின்ன பிளேட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது வந்து ஸ்பேஸ் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. நான் காமிச்ச பேஸ்கெட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு அது எல்லாமே வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் இருக்கிறதையும் வந்துட்டு நம்ம எல்லா பிளேட்ஸையும் ஒட்டுக்கா நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்க புதுசா நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், ஒண்ணுக்குள்ள ஒன்று வைக்கிறதுக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பவுல்ஸ் எல்லாமே வந்துட்டு இது ஒரே சைஸ்ல இருக்கிற பவுல். ஸோ ஒரே சைஸ்ல இருக்கிறது நான் வச்சிட்டேன். இது அதை விட வந்து சின்ன இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து அடுக்கு பாத்திரம் மாதிரியும் நம்ம வாங்குறது ரொம்பவே நல்லது. நம்ம வந்து ஸ்பேஸ் சேவிங்க்கு இதெல்லாமே ஒரு ஐடியா. ஸோ வந்துட்டு இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கியாச்சு. இதை எப்படி நான் அந்த காமிச்ச பேஸ்கெட்குள்ளார நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். இத்தனை திங்ஸுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் அந்த ஒரே பேஸ்கெட்டில் தான் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அந்த பேஸ்கெட்டில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்கிற ஒரு ரெக்டாங்குலர் பேஸ்கெட் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அடுக்கு பாத்திரத்தை வந்து வச்சுட்டேன். இந்த சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிளேட்ஸு அதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து கப்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டம்ளர் வந்து வைக்கிறேன். டம்ளர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து நேராகவும் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கவுந்தியும் வச்சுக்கலாம். ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக ஆக்சசிபிளாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஐடியா தான் இதுவுமே. இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ரிமைனிங் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன். பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு ஸ்பேஷியஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ட்டு. எல்லாமே வந்துட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு ஒரே பேஸ்கெட்டில் வந்துட்டு நம்ம எவ்வளோ சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது பாருங்கள். நமக்கு வந்துட்டு பவுல் வச்சுருக்கோம், பெரிய பவுல் இது. அப்புறம் வந்து ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் வந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கப்ஸு அப்புறம் டம்ளர் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஒரே பேஸ்கெட்டில் வந்துட்டு நம்ம சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரியும் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கம்மியான ஸ்பேஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆர்கனைசேஷன் மெத்தட் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம 2 டயர் ரேக் யூஸ் பண்ணி எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல இருக்கிற 2 டயர் ரேக் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நான் வந்து எப்படி வந்து பாத்திரங்களெல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த 2 டயர் ரேக் வந்து எல்லா ஷாப்லையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதை கூட நம்ம யூஸ் பண்ணி அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுக்கு பாத்திரம் வச்சுருக்கேன், அப்புறம் டம்ளர்ஸ் வந்து வச்சுருக்கேன். இப்படி ஒன்றுக்குள்ளே வந்துட்டு நான் வச்சுருக்கேன். இப்படி வந்துட்டு நம்ம எந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன டம்ளர் இருக்குது, அப்புறம் பெரிய டம்ளர், அப்புறம் டிசைனர் டம்ளர் எல்லாமே வந்துட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரேக்கில். உங்களுக்கு வந்து ஸ்பேஸும் வந்துட்டு நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ எடுக்கிறதுமே ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரேக்கில் வந்துட்டு நான் என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி பவுல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்பவே வந்து பிடிக்காது. நம்ம வந்து ஷெல்ஃப்லலாம் பார்த்துட்டிங்கன்னா சில ஷெல்ஃப் எல்லாம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இடத்துல வந்து இப்படி ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சில உங்களுக்கு மாடுலர் கிச்சன்லாம் இல்லாமல் இருக்கும். அவங்க கூட இந்த மாதிரி மெத்தடை வந்து யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட், அதே மாதிரி ரொம்ப அழகாகவும் இருக்கும் இதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம்.
பிளேட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயா இது வாங்கும்போது கிடைச்ச ஒரு பேஸ்கெட் தான். இதை கூட வந்துட்டு வச்சு நம்ம வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன பிளேட்ஸ் எல்லாம் நமக்கு ஈஸியாக வந்துட்டு மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாமல் அதே மாதிரி கீழே விழுகாமல் வந்துட்டு நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாமே நமக்கு உதவும். இதை வச்சு கூட நம்ம வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பூன்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு 3 விதமாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி காமிக்க போகிறேன். நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய சைஸ் ஸ்பூன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் ஸ்பூன் இருக்குது, ஃபோர்க் இருக்குது. இதையெல்லாம் வந்துட்டு எப்படி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து 5 லேயர் இருக்கிற மாதிரி ஒரு பேஸ்கெட் தான் எடுத்திருக்கேன். அந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்பூனெல்லாம் நம்ம வச்சா ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய சைஸ் ஸ்பூன், சின்ன சைஸ் ஸ்பூன், அப்புறம் வந்து நம்ம மசாலா டப்பாவில் யூஸ் பண்ணுற சின்ன ஸ்பூன் எல்லாமே வந்து ஈஸியாக வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம். நான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தனியாக செக்ரிகேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி நான் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்காட்டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏதாவது கப்ஸ் அந்த மாதிரிலாம் உடஞ்சி இருந்ததுன்னா அதில் கூட நம்ம வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செராமிக் பவுலில் கூட நம்ம வந்துட்டு வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன்ஸ் எல்லாம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற கண்டெய்னர்லேயும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசராக வந்து நம்ம செட் பண்ணி நம்ம வந்து கிச்சனில் வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெக்கரேட்டிவாகவும் இருக்கும். இதில் நீங்கள் டிசைன் பண்ணி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். நான் எடுத்துக்கிறது பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டூல் தான் இந்த இதெல்லாமே. ஸோ இதை நான் வந்துட்டு எப்படி வந்து நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ஐட்டம். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் திக்கான இதில் போட்டு வச்சா தான் வந்துட்டு விழுகாமல் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர்கனைசரில் வந்து போட்டு வைக்கிறேன். ஸோ இப்படி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரே இடத்துலையே இருக்கும். ஸோ தேட வேணாம் ஒரு டூல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ரெகுலராக எடுக்கிற டூல்ஸை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லியுமே வந்துட்டு இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து நான் எடுப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கத்தி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டர் இருக்குது, அப்புறம் பீலர் இருக்குது, தேங்காய் எடுக்கிறது, சிசரு எல்லாமே வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நான் எப்படி வச்சுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஆர்கனைசர்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து 2 டிவிஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு எனக்கு இது இல்லைன்னா வந்துட்டு சமைக்கவே முடியாது அப்படிங்கிற ஐட்டம் வந்து இந்த சின்ன ரேக்கில் வந்துட்டு நான் வந்து வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிறது அதெல்லாமே வந்துட்டு நான் வந்து தனியாக வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம லைட்ரு வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வேணும். ஸோ லைட்ரு நமக்கு தேவை. அதுக்கப்புறம் வந்து இடிக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது எடுக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு தேவை. ஸோ அதையும் வந்து நான் இதில் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வேறு என்ன பொருள் நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது மட்டும் ஒரே ஒரு கத்தி மட்டும் நான் வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு கத்தி தான் வந்துட்டு எப்பவுமே ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுவேன். மற்ற திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதர் ரேக்கில் வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம செக்ரிகேட் பண்ணி கூட நம்ம வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கனைசர் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். டூல்ஸ் எல்லாம் நீங்கள் இப்படி கூட ஆர்கனைஸ் பண்ணலாம். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஆர்கனைசர் தான் இது. இதில் வந்துட்டு நம்ம வந்து தனித்தனியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து 4 டிவிஷன் இருக்குது. இந்த 4 டிவிஷனில் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷனில் வந்துட்டு நம்ம கத்தி வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சிசரு அந்த மாதிரி தனித்தனியாக வைக்கும்போது நமக்கு வந்துட்டு நீட்டாகவும் இருக்கும். எது எங்கே இருக்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதில் மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற பொருள்லாம் மேலே வச்சுட்டேன். ஸோ இது வந்து ரெகுலராக எடுக்கிறது கத்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டர் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து மைகோதி வைக்கிறேன். நெக்ஸ்ட் ட்ராக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கத்தியெல்லாம் வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா சிசரு, பீலரு, அப்புறம் வந்து சின்ன இதில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம குக்கரோட வெயிட் எல்லாமே கூட வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சு கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறேன் என்னென்ன மாதிரியெல்லாம் வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு எப்படி வந்துட்டு சக்ஷன் ஹூக் வச்சு எப்படி வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம்.
போகிறோம். இந்த மாதிரி ஹூக்ஸ் எல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெய்ல்ஸில் வந்துட்டு சக் பண்ணி ஒட்டுற மாதிரி ஒரு இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து இது ஓப்பன் பண்ணி அதை வந்து ஓட்டுற மாதிரி. இது வந்து கரண்டி அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம உங்களுக்கு ஸ்பேஸும் வந்து சேவ் ஆகும். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா நம்ம ஆணி அடிக்காமல் எப்படி வந்து அழகாக வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வந்துட்டு நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த லாக் ஒன்று இருக்கும், அந்த லாக்கை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா லாக் ஆயிரும். இதில் வந்துட்டு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பால் வடிகட்டுறது அந்த மாதிரி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு விழுகும் அப்படிங்கிற பயம்லாம் இல்லை. ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்கும். நம்ம வந்து அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பேச்சுலாஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேச்சுலாஸை வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற கரண்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு செராமிக் கண்டெய்னரில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ செராமிக்கில் வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு இந்த வெயிட்டாக இருக்கிறதெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரும் இருக்குது. ஸோ அந்த இதில் வச்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வெயிட்டாக இருக்க திங்ஸ் எல்லாம் நான் வந்து ஹெவியாக இருக்கிற ஐட்டத்தில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கீழே விழுகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.